காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 22 அனுபவ ஞானம். பிரகாசிக்கும் என்றால் உள் அர்த்தங்கள் மூளைக்கு புரியும் என்று அர்த்தம் செய்து கொள்வதோடு முடித்துவிடக்கூடாது. மூளைக்கு புரியும்படியாக இரகசிய அர்த்தங்களை குருவே சொல்லிவிடுவார். பக்தியினால்தான் இந்த மூளை காரியத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றில்லை. பின்ன என்ன அர்த்தம் என்றால், உபதேசத்தின் சாரமாக எந்த அனுபவம் இருக்கிறதோ அது சிஷ்யனின் ஹிருதயத்தில் பிரகாசிக்கும். நன்றாக யோசித்து பார்த்தால் இரகசிய அர்த்தங்கள் நன்றாக பிரகாசிக்கும் என்று சொல்வதன் தாத்பரியம் என்னவாக இருக்க முடியும்? மறைவாகவோ சுருக்கமாகவோ உள்ளுரை பொருளாகவோ ரொம்பவும் சிக்கலான கருத்திலோ நடையிலோ சொல்லி இருக்கிற விஷயங்கள் பளிச்சென்று தெளிவாகிவிடும் என்பதுதான் தாத்பரியமா? அப்படியும் வைத்து கொள்ளலாம். ஈஸ்வர கிருபையில், குரு கிருபையில் இக பர நலம் எதுவுமே கிடைக்க முடியும் என்னும்போது நம் மூளையும் நன்றாக சாணை தீட்டிய மாதிரி தீட்டப்பெற்று மேலே சொன்னது போல மறைப்பொருளை, சிக்கலான விஷயத்தை ஸ்பஷ்டமாக புரிந்து கொண்டு விடுகிற திறமையை பெறக்கூடும் தான். ஆனால் ஆலோசித்து பார்த்தால் இப்படி மூளையின் சாதிப்போடு விஷயத்தை முடித்துவிட்டால் அது பிரயோஜனமில்லை என்று தெரியும். அத்தியாத்ம உபதேசம் எதற்கு இருக்கிறது? மூளையின் திருப்திக்காகவா? இல்லையே. மூளையின் திருப்தி அகங்காரத்தில் சேர்ப்பதல்லவா? அத்தியாத்ம உபதேசமோ அகங்காரம் அழிவதற்காக அல்லவா? ஆகையினால் மூளை ரீதியான பிரகாசத்தில் எதையோ தெளிவு செய்வதென்று வைத்து கொண்டால் கூட இதுவும் ஆத்மாவிலே கொண்டுவிட உதவி செய்வதாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தாத்பரியமாக இருக்க வேண்டும். அதாவது உபதேச லட்சியமான ஆத்ம அனுபவங்கள் என்னென்னவோ அவையெல்லாம் மூளை லெவலில் புரிந்து கொண்டதாக மட்டும் முடிந்து போகாமல் பிரத்யட்சமாகவே சிஷ்யனுக்கே நேராக அனுபவத்தில் வர வேண்டும். ஸ்வானுபூதி என்பது இப்படி ஒருத்தர் நேராக தானே ஒன்றை அனுபவிப்பதுதான். மூளைக்கும் ஆதாரமாக ஒரு ஜீவ சைத்தன்யம் இருக்கிறதல்லவா? ஜீவனின் உயிர் என்று சொல்வது அதைத்தான். இந்த உயிரின் அனுபவமாகவே விஷயம் ஆகும்போதுதான் ஸ்வானுபூதி ஏற்படுகிறது. அப்புறம் ஜீவ சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம் என்கிற பேதம் போய் விஷயம், அதை அனுபவிப்பவன் என்ற பேதமும் போய்விட்ட நிலை, சாஸ்வதமான சத்தியமாக ஆகிவிடுகிற நிலை. அத்வைதிகள் சொல்லும் மோக்ஷம் அதுதான். ஸ்வானுபூதி என்பதை அபரோக்ஷ அனுபூதி என்றும் சொல்வார்கள். அந்த பெயரிலேயே ஆச்சாரியால் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். பரோக்ஷம் அபரோக்ஷம் என்று 2. பரோக்ஷம் என்பது நமக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருப்பது, ரகசியமாய் இருப்பது. அபரோக்ஷம் அதற்கு ஆப்போசிட், நமக்கு நன்றாக தெரிவது. கேள்வி அறிவு பரோக்ஷம், அனுபவ அறிவு அபரோக்ஷம். அனுபவத்துக்கு வராத வரையில் ஒன்றை பற்றிய அறிவு அதன் பிரயோஜனமான ஆனந்தத்தை நமக்கு காட்டாமல் இரகசியமாக வைத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். குற்றாலம் அருவியை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம். போய்விட்டு வந்தவர்கள் அதை பற்றி மணிக்கணக்காக வர்ணித்து கேட்கிறோம். ஆனாலும் இதனாலெல்லாம் அனுபவ ஆனந்தம் நமக்கு கொஞ்சமாவது ஏற்படுகிறதா? நாமே போய் மணிக்கணக்கெல்லாம் வேண்டாம், 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதன் கீழே நின்று விட்டால் அப்போதுதானே நிஜமாக அதை தெரிந்து கொண்ட ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆத்மாவுக்கான சமாச்சாரங்களை டன்னாக புஸ்தகத்தில் பார்த்தும் படித்தும் நெட்டுரு போட்டும் கோட் பண்ணியும் பிரயோஜனமில்லை. குருவே உபதேசம் பண்ணியும் கூட அது காதுக்குள்ளே, காது வழியாக மூளைக்குள்ளே போனாலும் கூட பிரயோஜனமில்லை. அதுவரை அது பரோட்சம்தான். ஆத்மாவிலேயே அது அனுபவமாக பேசணும், அப்போதுதான் அபரோக்ஷம். இதிலே கொஞ்சம் வேடிக்கை. குரு உபதேசம் மூளை லெவலில் மட்டும் ஏற்கிற போது நமக்கு ரகசியமாக இருக்கிற மாதிரி தோன்றவில்லை. மூளைக்கு நன்றாக விஷயம் தெரியத்தான் தெரிகிறது. ஆனாலும் அது உயிரின் அனுபவமாக இல்லாததால் அதை பரோட்ச ஞானம் என்றே வைக்க வேண்டும். எப்போது அது உயிருக்கு உள்ளேயே போய் அனுபவமாகிறதோ அப்போதுதான் அதற்கு அபரோக்ஷ அனுபூதி என்று பெயர் கொடுத்திருக்கிறது. இதிலேதான் முரண் மாதிரி இருக்கும் வேடிக்கை. வெளிப்பட குரு வாக்கியம் நன்றாக தெரிந்து மூளைக்கு அது எட்டும்போது அதற்கு ஒளித்து வைத்தது இரகசியமானது என்று அர்த்தம் கொடுக்கும் பரோட்ச பட்டம் ஒட்டி கொண்டிருக்கிறது. பரம ரகசியமாக இருக்கப்பட்ட உயிரின் உள்ளுக்குள்ளே அதுவே தோய்ந்து உறைந்து போய் வெளிப்பட தெரிகிற வாக்கு, மூளை எல்லாம் மறைந்து போன போதுதான் அபரோக்ஷம் என்று, அதாவது நன்றாக வெளிப்பட பிரகாசிப்பதாக பட்டம் பெறுகிறது. இது எப்படி சரி என்றால், பால் ருச்சியாக இருக்கிற வஸ்து என்று நமக்கு தெரியும்.
வெல்லமும் ருச்சியான வஸ்து என்று தெரியும். அதனால் பாலையும் வெல்லத்தையும் போட்டு நன்றாக சாரம் திரண்டு வரும்போது இறுக காய்ச்சினால் அந்த திரட்டுப்பால் பகு ருச்சியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று தெரிகிறது. அதாவது மூளைக்கு தெரிகிறது. இப்படி மூளையால் நிச்சயப்படுத்தி தெரிந்து கொண்டு விட்டாலும் அதனால் திரட்டுப்பாலில் உண்டாகிற ருச்சி அனுபவம் கிடைத்து விடுகிறதா? திரட்டுப்பாலின் பலனான அந்த இன்பத்தை அடைய என்ன பண்ண வேண்டும்? தின்று பார்க்க வேண்டும். வெளியிலே தெரிகிற திரட்டுப்பாலை உள்ளே தள்ளுகிற போதுதான் அதை பற்றிய சரியான நிஜமான அனுபவம் உண்டாகிறது. இங்கே வெளிப்பட இருந்த வஸ்து மறைந்து போய் உள்ளுக்குள்ளே ரகசியமாக ஆன பிறகுதானே அதனால் என்ன பயனோ, அது எந்த லட்சியத்தை உத்தேசித்து செய்யப்பட்டதோ அது பூர்த்தியாகிறது. உள்ளுக்குள்ளே போன பின் அதன் ரூபம் மறைந்தாலும் அதன் பயன் அப்போதுதானே வெளிப்படுகிறது. அதாவது உள் வெளி என்பதில் 2 விதம் இருப்பதாக தெரிகிறது. ரூபத்தினால் வெளிப்பட ஒன்று இருக்கிற போது அதனுடைய சாரமான பயன் பிரகாசிக்காமல் இருக்கிறது. பிரகாசிக்காமல் இருக்கிறது என்றால் ரகசியமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதாவது வேதாந்த பரிபாஷைப்படி அது பரோட்சமாகத்தான் இருக்கிறது. உள்ளே போய் அதன் ரூபம் மறைந்து விடுகிற போது அதன் சாரமான பிரயோஜனம் பிரகாசித்து அபரோக்ஷமாகிறது. ஒரு வஸ்து ஸ்தூலத்தில் தெரிந்து கொண்டிருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய சாரமான பிரயோஜனம் கிடைக்கவில்லை என்றால் அது இருந்தும் இல்லாத மாதிரிதான். அது ஸ்தூலமாக தெரியாவிட்டாலும் அதன் பிரயோஜனம் நன்றாக வெளிப்பட்டு தெரிகிறது என்றால் அப்போதுதான் அதற்கு பொருள் உண்டு. வஸ்துவின் வெளி வேஷத்தை விட அதன் உள் சாரம்தான் முக்கியம் என்பதை ஒப்புக்கொண்டோமானால் இதை யாரும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அந்த சாரம் வெளியாகாத நிலையே நிஜத்தில் பரோட்சம். சாரம் வெளியாகி பயன் தரும்போதே அபரோக்ஷம் என்று ஏற்பட்டுவிடும். அப்போது மூளை லெவலில் உபதேசம் நிற்கிற போது கூட அதன் சார அனுபவ இன்பம் கிட்டாததால் அது பரோட்சம்தான். உபதேசமும் போய் மூளையும் போய் தன்னையே மறந்த சமாதி நிலையில் உபதேச சாரம் வெளிப்பட்டு உயிரில் உறைவதுதான் அபரோக்ஷம் என்று ஏற்பட்டுவிடும். அபரோக்ஷம் பரோக்ஷம் என்பவற்றை மாற்றி முரணாக வேடிக்கை பண்ணவில்லை. வாஸ்தவத்தை தான் உள்ளபடி சொல்லியிருக்கிறது என்று தெரியும். மூளைக்கு தெரிகிறது வேற, அதற்கும் ஆதாரமான உயிருக்கு தெரிகிறது வேற. கோட்டான் கண்ணுக்கு வஸ்துக்கள் ராத்திரியில்தான் தெரிகிறது, பகலில் அதற்கு எதுவும் தெரிவதில்லை. மனுஷ கண்ணுக்கு பகலில்தான் தெரிகிறது, ராத்திரியில் தெரிவதில்லை. மூளைக்கு அனுபவம் தெரிவதில்லை, அதற்கு தர்க்கத்தை ஒட்டி விசாரிக்கிற அறிவு வாதம்தான் தெரியும். அனுபவம் தெரிகிற ஹிருதயத்துக்கு அறிவு வாதம் தெரிவதில்லை. ஜீவனின் சார சத்தியமான உயிரைத்தான் ஹிருதயம் என்பது. ஆனாலும் ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வதில்லை. எதனாலோ மனுஷர்களுக்கு மூளை பெருமையையே பெரிசாக வைத்திருக்கிறது. அதனால் எதுவுமே முதலில் புத்தியில் மூளையில் உரைத்தாக வேண்டியிருக்கிறது. ஹிருதயமே அனுபவிக்க வேண்டிய ஆத்தியாத்மிக விஷயங்களை கூட மூளை சரியாய் இருக்குமா இருக்காதா என்று எடை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது. சரியாய் இருப்பதாக அது முடிவு பண்ணினால் அதற்கப்புறமே இப்படி நாம் அறிவினால் முடிவு பண்ணினது போதாது. இதனால் அந்த விஷயத்தின் லட்சியமான பிரயோஜனம் நமக்கு கிடைத்துவிடவில்லை. உதாரணமாக ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இத்தனை வேதாந்த புஸ்தகங்களை படித்து குரு உபதேசங்கள் கேட்டு புத்தியினால் புரிந்து கொண்ட போதிலும் நமக்கு சத்தும் தெரியலை, சித்தும் தெரியலை, ஆனந்தமும் தெரியலை. அசடு மாதிரி துக்கப்பட்டு கொண்டுதான் கிடக்கிறோம். அதனால் புத்திக்குள் போனதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை ஹிருதயத்துக்குள் இறக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். மூளை தான் பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ணியும் சாரமான பிரயோஜனத்தை அடைய முடியாமல் களைத்து விழுந்த அப்புறம்தான் ஹிருதயத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது. இது மனுஷ ஜீவனுக்கு தன்னுடைய மூளை விசேஷத்தினால் உண்டான விபரீதமான பலன். அவ்வளவாக புத்தி போதாமல் இருக்கிற எளிய ஜீவன்களை விட புத்திமான்களுக்குத்தான் இதன் கஷ்டம் ஜாஸ்தியாக ஏற்படுகிறது. எளிய ஜீவர்கள் புத்தியால் குடையாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். புத்திசாலிகளான நாம் தான் திண்டாடுகிறோம். ஏதோ சில சமயத்தில் நமக்கும் இதையெல்லாம் நம்முடைய மூளையால் எடை போட்டு தீர்மானம் பண்ணிவிட முடியாது என்று தோன்றுகிறது. எல்லாம் நம்முடைய மூளையின் ஆணை எல்லைக்குள் வந்துவிட முடியுமா என்று தோன்றுகிறது.
புத்தியினாலே நிரம்ப வாதங்கள் செய்து லோகம் பூராவும் இன்றைக்கும் பிரமிக்கும்படியாக சித்தாந்தம் நிர்மாணம் பண்ணின ஆச்சாரியாலும் வேதம் சொல்கிற விஷயங்களை மூளையால் ஆராய்ச்சி பண்ணவே பண்ணாதே, நம் மூளைக்கு அதீதமானதை பரமாத்மாவே ரிஷிகளுக்கு ஸ்புரிக்க பண்ணி அவர்கள் லோக உபகாரமாக நமக்கு வேதங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ருதி வாக்கியத்தை கேள்வி கேட்காமல் அப்படியே ஒப்புக்கொள்ளு என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரே புத்தியினால் எந்த அளவுக்கு சித்தாந்தத்தை நாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக போய் அலசி அலசி பார்த்து ஆக்ஷேபனை சமாதானம் எல்லாம் விஸ்தாரமாக சொல்லி புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். வைதிகமான எல்லா சம்பிரதாயங்களைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களும், அதாவது ராமானுஜர், மத்வர் முதலிய யாரானாலும் சரி, இப்படி ஸ்ருதியை சப்த பிரமாணம் என்பதாக அப்படியே கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் தங்கள் தங்கள் கொள்கைகளை புத்தி ரீதியிலும் தான் விஸ்தாரமாக எடுத்து சொல்லி எழுதியிருக்கிறார்கள். ஒரு சித்தாந்தம் என்றால் அது ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்ற மூன்றுக்கும் பொருந்துவதாக, மூன்றுக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையே எல்லா ஆச்சாரியர்களும் பின்பற்றியிருக்கிறார்கள். ஸ்ருதி சொல்கிற விஷயங்களை அப்படியே ஏற்க வேண்டும். அதற்கு விரோதம் இல்லாமலும் அதன் முடிவுகளுக்கே கொண்டு விடுவதாகவும், அல்லது அதில் குறிப்பு மட்டும் காட்டியிருப்பதை நன்றாக விளக்கியும் அதில் சொல்லாமல் விட்ட விஷயங்களை நன்றாக ஆராய்ச்சி பண்ணியும் புத்திவாதம் செய்வதுதான் யுக்தி. முடிவிலே ஸ்ருதியும் யுக்தியும் அனுபவத்தில் கொண்டு விட்டால்தான் பிரயோஜனம். அந்த அனுபவம் ஹிருதயம் என்பதான உயிருக்குள்ளேயே ஏற்படுவது. ஸ்ருதி யுக்திகளினால் விளக்க முடியாத அனுபவங்கள் சித்தாந்தம் செய்கிற ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இவற்றை காட்டியும் ஒரு ஆச்சாரியர் தாம் முடிவாக சொல்ல வந்த பேர் அனுபவத்துக்கு பக்கபலம் உண்டாக்கலாம். அந்த மகான்களுக்குத்தான் என்றில்லை, நம்மை போன்றவர்களுக்கும் கூட சில அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அவற்றுக்கு புத்தி யுக்தியால் காரணம் சொல்ல முடியாது. ஒரு தாயாரின் நிறைந்த அன்பு ஒரு சுஸ்வரமான வீணா கானத்தை கேட்டு அப்படியே சொக்கி போவது, நல்லதாக இல்லாததாகவும் இதே மாதிரி பல விஷயங்களை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிறோம். இதற்கெல்லாம் யுக்தி காட்ட முடியுமா? இப்படிப்பட்ட அனுபவங்களை எடுத்து காட்டி இப்படி இப்படி பிரத்யக்ஷ அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, நீயே பார்த்திருக்கிறாயோ இல்லையோ, இதே அடிப்படையில் நாங்கள் சித்தாந்தம் பண்ணுகிற இந்த சமாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள் என்று ஒரு ஆச்சாரியர் ஒப்பு உவமை காட்டி இணை காட்டி விஷயத்தை ஸ்தாபிப்பது ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்ற மூன்றில் கடைசியான அனுபவம் என்பதன் கீழ் வரும். கடைசியில் மகா அனுபவமாக சிஷ்யனுக்கே கிடைக்கிற சித்திதான் ஸ்வானுபூதி என்றும் அபரோக்ஷானுபூதி என்றும் சொல்வது. ஈஸ்வர பக்தி இருக்கிறவனுக்கே, அதோடு கூட அந்த ஈஸ்வர பக்திக்கு சமதையான குரு பக்தியும் இருக்கிறவனுக்கே தத்துவார்த்தமெல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்கிற போது அந்த பிரகாசம் என்பது இந்த அனுபூதிதான். பிரகாசம் என்பதை அப்படியே மொழிபெயர்த்த மாதிரிதான் அவர்களும், அதாவது மேல்நாட்டினரும் என்லைட்டன்மெண்ட் என்றும் இல்லுமினேஷன் என்றும் சொல்கிறார்கள். ஆக அது அனுபவ பிரகாசம், வெறும் புத்தி பிரகாசம் இல்லை. அனுபவம்தான் முக்கியம், ஆணி வேர். உபதேசம் மூளையோடு நிற்காமல் அனுபவமாக பழுக்க வேண்டுமானால் அதற்கு ஈஸ்வர பக்தியும் அதற்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத குரு பக்தியும் இருந்தால்தான் முடியும். அதுதான் ஹிருதயம் என்கிற நிலத்தை கிளறிவிட்டு அனுபவம் ஊற்றெடுப்பதற்கு வழி பண்ணும். அல்லது இன்னொரு விதமாக சொன்னால், ஹிருதயம் என்ற கதவை திறந்துவிட்டு ஞான ஜோதிஷ் உள்ளுக்குள்ளே அடிப்பதற்கு வழி ஏற்படுத்தும். மூளையை சாணை தீட்டிக்கொண்டு யுக்தியினால் உள்ளர்த்தங்களை பிரகாசிக்க செய்து கொண்டாலும் கூட அந்த பிரகாசமும் ஆத்ம ஜோதிஷின் அனுபவ பிரகாசத்துக்கு வழி திறந்து விடுவதாகத்தான் இருக்க வேண்டும். மூளை அகம்பாவ கொழுப்பு பிடித்து தன்னையே நிலைநாட்டி கொள்ளாமல் இப்படி வழிவிட்டு விலகி போவதற்கு பக்தி வேண்டும். ஈஸ்வர பக்தியும் அதற்கு சமமான குரு பக்தியும் வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது.